அவனுடைய ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்குறாரு. எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது? கெஞ்சி கேட்குறானா? இருதயத்தில் இருமாப்பு இருக்குதா? பெருமை இருக்குதா? யாரையாவது மனதில் வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறானா? ஆண்டவரே, அந்த வீட்டுக்காரனை போல என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஜமீன்தாரை பேரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நபரை போல ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மற்றவங்களை ஒப்பிட்டு ஜெபிக்கிறானான்னு கர்த்தர் பார்க்குறாரு. அவன் அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சா போதும்பா, அவங்கள போல இவங்கள போல கிடையாது, எனக்கு தேவையான காரியத்தை நீங்கள் செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டுங்க. எந்த மனுஷருடைய தீமையான பேச்சுக்கள் என் இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாது. தீங்குங்கிற தீமையான வார்த்தை எந்த மனுஷன் பேசினாலும் நான் சிரித்த முகமாக போகணும். எந்த மனுஷனை தூசித்தாலும், எனக்கு நிந்தையை உண்டாக்குனாலும், எனக்கு கேவலமாக பேசினாலும் ஒருபோது முகத்தை சுளிக்காததான அந்த கிருபை, அதான் தீங்கு என்னை ஒருபோது துக்கப்படுத்தவே கூடாது. என்னை துக்கப்படுத்த நாட்கள் உண்டு. நான் பிறந்ததிலிருந்து இம்மட்டுமாக துக்கத்தில் தான் இருக்கிறேன். என் தாய் திட்டுறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க திட்டுறாங்க, ஊரா திட்டுறாங்க, எல்லாருடைய மனதிலும் நான் சபிக்கப்பட்டவனாக நான் என்ன பண்ணுறேன்? பதிவாயிட்டேன். அந்த சபிக்கப்பட்டவனாக பதிவான என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக எந்த ஒரு நபரும் வாயை திறந்து என்னை சபிக்கக்கூடாது, என்னை திட்டக்கூடாது, தீமையாக பேசக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி கேட்குறான். கர்த்தர் அந்த யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அவனை அந்த நாளிலே ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நற்சீரானது யாபேசுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சீரற்ற நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் சீராக போகிறது. எதெல்லாம் ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கிறதோ அதெல்லாம் ஒழுங்காக்கப்பட போகிறது. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் குறைவோடு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைவாக தேவன் மாற்றப் போகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு ஒரு நற்சீரை தேவன் உண்டாக்குவதற்காக யாபேசை போல ஜெபிக்கும்படி தேவன் உங்கள் சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா.